வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை குற்றவாளியாக காட்டிய பொய்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஓயாமல் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக உங்களை சுற்றி இருந்தவர்கள் அபாண்டமாக பழி சுமத்தினார்கள். அது உங்களுக்கே நன்றாகவே தெரியும். இருந்தாலும் உங்களுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தங்களுமே இருக்காது. சம்பந்தமில்லாத ஒரு நேரத்தில் ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடப்பதற்கான சில விஷயங்கள் என்ன என்று நீங்கள் மனதிற்குள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கொண்ட ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். பொய்களை அடுக்கடுக்காக கூறி உங்களை ஒரு குற்றவாளியாக சமுதாயத்தின் முன்னும் உறவினர்கள் முன்னும் நிறுத்திய ஒரு நபர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீர்கள் இப்படிப்பட்ட பொய்கள் ஏற்படும். அது இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதுவும் நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களை நம் மீது தேவையற்ற ஒரு பொய்களை சுமத்துவார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் இன்னும் நடந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களின் நியாயமான வாதங்களை யாரும் கேட்க தயாராக இல்லை என்பதை இந்த ஒரு நேரத்திலாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். செய்யாத தவறுக்காக நீங்கள் பழி சுமந்து தண்டனையோ அல்லது அவமானத்தையோ அனுபவித்த அந்த நாட்கள் உங்களின் ஆன்மாவை உலுக்கிய ஒரு தருணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்று ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீர்கள். எதிர்பாராத ஒரு நிகழ்வாகவே அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உண்மை ஒரு நாள் வெல்லும் என்று காத்திருந்தாலும் அந்த பொய்கள் ஏற்படுத்திய வடுக்கள் இன்னும் உங்களுடைய மனதில் அப்படியே தான் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு யாரேனும் ஏதேனும் ஒரு தவறுகள் செய்து விட்டாலோ அல்லது உங்கள் மீது தேவையில்லாத ஒரு கடன் சுமைகளையோ ஒரு பிரச்சனைகளையோ நீங்கள் செய்யாத ஒரு தவறுகளுக்கு உங்கள் மீது அவர்கள் பழி சுமத்தி விட்டாலும் அந்த ஒரு தவறுகளையும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த நினைவுகளையும் நீங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள். அதனாலேயே மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மீண்டும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொய் கூறிய நபர்கள் மீண்டும் வருவது என்பது கடினமான ஒரு விஷயம்தான். இருந்தாலுமே அவர்கள் கூறிய அந்த பொய்ச்சாற்றுக்கள், அந்த பொய் குற்றச்சாட்டுக்கள் உங்களை இன்னும் மென்மேலும் கஷ்டப்படுத்தி கொண்டும் கவலைப்படுத்தி கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை வேறு ஒருவர் எடுத்து சென்று விட்டார். மேசம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில சில தோல்விகள் நம்மால் ஏற்படும். அதனால சில நேரங்களில் நாம் தகுதியான ஒரு வாய்ப்பு நம்முடைய கைகளில் இருந்து வேறு ஒருவரிடம் சென்றுவிடும் பொழுது மனதில் ஆழமான ஒரு ஏமாற்றங்கள் மட்டுமே தான் மிஞ்சி இருக்கும். ஆனா ஒருபோதும் நீங்கள் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போகும் அல்லது நான் அவசரப்பட்டு விட்டனோ என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ நாட்கள் நீங்கள் வருந்தி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. சில மேஷம் ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்து தான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வெளிவந்து இருப்பீர்கள். நீங்கள் அந்த வாய்ப்புக்காக நீண்ட நாட்கள் உழைத்திருக்கலாம். புதிய திறமைகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றிருக்கலாம். தூக்கத்தை தியாகம் செய்து உழைத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவே செய்வீர்கள். இந்த முறை கண்டிப்பாக எனக்குத்தான் எல்லாமே கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் காத்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் இருந்தீர்கள். ஆனால் முடிவில் வேறு ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு எப்படி அவர்களுக்கு கிடைத்தது என்று மனதிற்குள் எல்லா விதமான குழப்பங்களையும் நீங்கள் போட்டுக்கொண்டே தான் இருப்பீர்கள். அந்த நொடியிலே உங்களுக்குள்ள பல கேள்விகள் இன்னும் எழுந்திருக்கலாம். என்னிடம் என்னை குறை இருந்தது, என்னுடைய உழைப்பு போதாததா, நான் இன்னும் என்ன செய்திருக்க வேண்டும் என்று மனம் அமைதியாக பதிலை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் அந்த ஏமாற்றத்தை யாரிடமும் சொல்லாமல் சிரித்த முகத்துடன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. காலம் சென்ற பிறகு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காததை உங்களை வேறு ஒரு பாதைக்கு அழைத்து சென்றிருக்கலாம். ஆரம்பத்தில் அது தோல்வியாகவே இருந்தாலும் பின்னர் அது ஒரு புதிய வாய்ப்பின் தொடக்கமாக மாறியிருக்கும். வாழ்க்கை பல நேரங்களில் நமக்கு புரியாத வகையில் தான் கதவுகளை திறக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு நேரமாகவே உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, தாமதம் என்பது எப்போதும் ஒரு மறுப்பு கிடையாது என்பதை நீங்கள் உணர்வே நம்ப வேண்டும். சில காலங்களில் கிடைக்காத வாய்ப்புகளும் பின்னர் இன்னும் பொருத்தமான வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கலாம் என்று பாரம்பரிய கருத்துக்கள் கூறுகிறது. எனவே வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும் என்ற அர்த்தங்கள் கிடையாது. அது பொறுமையாகவே கிடைத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
கடந்த கஷ்டங்களை மறக்க வைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு மாற்றங்கள் தொடங்கப் போகிறது. அதை எப்படி செய்ய வேண்டும், எதில் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் இந்த ஒரு காலத்தில் இருந்து நிச்சயமாக பொருந்தும். முடிவாக உங்களுடைய வாழ்க்கையின் 2 அத்தியாயம் முடிவுக்கு வந்துவிட்டதை உணர்ந்தக்கூடிய ஒரு விதமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். ஏன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்று நீங்கள் சலித்து கொண்ட நாட்களுக்கு பரிகாரமாக இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு ஒரு புதிய மகிழ்ச்சிகளையும் நிம்மதியையும் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு விதமாகவே நிச்சயமாக மாறிவிடும். நீங்கள் இழந்த மரியாதை, இழந்த பணம், இழந்த சந்தோஷம் அத்தனையும் காலம் உங்களுக்கு இரட்டிப்பாக திருப்பி கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடந்த கால வடுக்கள் அனைத்தும் மறைந்து உங்கள் வாழ்வில் ஒரு புதிய வசந்த காலமும் புன்னகையுடன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப் போகிறது. இதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமாக இருக்கும். மேஷம் ராசி அன்பர்களே, வாழ்க்கை முழுவதும் ஒரே மாதிரி இருக்காது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் கண்ணீரால் நிரம்பிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நம்பியவர்கள் கூட உங்களை விட்டு விலகியிருக்கலாம். உழைப்புக்கான பலன் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தாமதமாகி கூட போயிருக்கும். இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலைமை என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் என்று நீங்கள் நினைத்தது கிடையாது. அப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த சில சம்பவங்களும் இருக்கத்தான் செய்யும். மனதில் இருந்த பாரங்களும் இது எப்போது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும் என்ற கேள்வியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. ஆனால் ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விடியலானது இருப்பது போல் கடினமான காலங்களுக்கும் முடிவு என்பது இருக்கத்தான் செய்யும். இன்னும் சிலருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில மீண்டும் நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல செய்தி, ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு குடும்ப மகிழ்ச்சி, ஒரு மன நிம்மதி, இவை அனைத்தும் சேர்ந்து கடந்த காலத்தின் காயங்களை மெதுவாக ஆற்ற உதவக்கூடிய ஒரு நிகழ்வாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். கடந்த கஷ்டங்களை மறக்க வேண்டும் என்பது மட்டும் கிடையாது, அவற்றை தாண்டியும் வாழ்க்கை புதிய நம்பிக்கைகளை தர முடியும் என்பதை உணர்வதே முக்கியமான ஒன்று. நீங்கள் எடுத்த ஒவ்வொரு அனுபவங்களும் இன்று உங்களை இன்னும் வலிமையான மனிதராக மாற்றியிருக்கலாம். அந்த வலிமையோடு முன்னேறுங்கள். உங்களுடைய அடுத்த அத்தியாயம் கடந்த காலத்தை விட அழகாக இருக்கலாம் என்பதை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள நிச்சயமாக உணர்த்தும். இந்த மாதிரி நிகழ்வுகளும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக தள்ளிவிடும். பூர்வீக சொத்து மூலம் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் வந்துவிட்டது. வரவுகளால் கையிருப்புகள் மேம்படும். கடினமான பணிகளையும் எளிமையாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் உண்டாகும். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறைந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய பொன்னான நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.